திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய திரைக்குறள் சேனல்ல பல்வேறுபட்ட சினிமா விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கேரளத்தை கலக்கிட்டு இருக்கக்கூடிய, அதாங்க நம்முடைய பக்கத்துல இருக்கக்கூடிய சேரநாடு, அந்த சேரநாட்டை கலக்கிட்டு இருக்கக்கூடிய ராப் சிங்கர் வேடன் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளால போகலாம். உலகம் முழுவதுமே இந்த ராப் இசை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரபலமாக ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலையும் அதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுல வந்துட்டு இருக்கு. நிறைய ராப் பாடகர்கள் சிங்கர்கள் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு இளம் தலைமுறையினிடத்துல மிகப்பெரிய தாக்கத்தை இந்த இசை வடிவம் பெற்றுட்டு இருக்கு. தமிழகத்தை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு சமூக பார்வையில நமக்கு சொல்லணும்னா திருக்குறள் அறிவு, அது மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த இசை வடிவத்தை பயன்படுத்தி நிறைய சமூக கருத்துக்களையும் விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு சமூக பாகுபாடு, ஜாதி பாகுபாடு, மத துவேஷம், அடிமைப்படுத்துதல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஆயுதமாக இன்னைக்கு ராப் பாடல் மாறிட்டு இருக்கு. ராப் இசை வடிவம் மாறிட்டு இருக்கு. இந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கேரளத்தை ஒரு கலங்கடிச்சிட்டு இருக்கக்கூடிய, அதிரடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரல் பாத்தீங்கன்னு சொன்னா வேடன் அப்படிங்கிற ஒரு இளைஞனுடைய குரல். இன்னும் சொல்ல போனா அந்த இளைஞன் ஒரு தமிழன், ஒரு தமிழ் தாய்க்கு பிறந்த ஒருவர் தான் வேடன். வேடனுடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னு சொன்னா கிரண்தாஸ் முரளி. கிரண்தாஸ் முரளி பிறந்து வளர்ந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளத்தினுடைய கலாச்சார மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிசூர் மாவட்டத்துல ஒரு ரயில்வே புறம்போக்கு அப்படிங்கிற இடத்துல அவர் பிறக்கிறாரு, பிறந்து வளர்றாரு. அவருடைய தாய் பாத்தீங்கன்னு சொன்னா ஈழத்துல ஜாஃப்னாவில இருந்து பல்வேறு காரணங்களால, உங்களுக்கு தெரியும், அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, யுத்த காலம், உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், வாழ்றதுக்கான மிகப்பெரிய நெருக்கடி, அந்த சூழல்ல அவங்க அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் கேரளாவில் போய் குடியேறாங்க. அங்க பிறந்த பையன்தான் கிரண்தாஸ் முரளி. சின்ன வயசுல இவனை இவனுடைய நிறத்தை வச்சும், இல்லைன்னா இவன் அந்த வேடன் மாதிரி அந்த அம்பு மாதிரி விட்டு மீன்களை பிடிக்கக்கூடிய ஒரு கலை கிரண்தாஸ் முரளி கிட்ட இருக்கு. அதை கிண்டல் பண்ணி சிறு வயதிலேயே இவனை வேடன் சொல்லி எல்லாரும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்திலேயே இந்த பேர் கூப்பிடுறாங்க. ஒரு கட்டத்துல இவனுக்கு மிகப்பெரிய வெறுப்பாக இருக்கு இந்த பேர். அப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கல்வியை பெறல. அதுக்கு பிறகு கூலி வேலைகள் செஞ்சு அப்படி தன்னுடைய பொழப்ப ஓட்டிட்டு இருக்கிறாப்ல. அந்த நேரத்துல ஒரு கேரளத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வருது. அங்க உதவிகள் செய்ய போகக்கூடிய இடத்துல இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒதுக்குதல், ஒரு ஜாதி ரீதியாக ஒரு இவனுடைய நிறத்தை வச்சு கிண்டல் பண்ணக்கூடிய, ஒதுக்கக்கூடிய, தரம் தாழ்ந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது. ஏற்கனவே கிரண்தாஸ் முரளிக்கு வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அப்ப இதை எப்படிடா எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தலையில இந்த விஷயங்கள் எல்லாம் ஏத்தி வச்சு எழுதி பாக்குறாப்புல. ஒரு கட்டத்துல இதை பாட்டாக அவர் ஏற்கனவே கிரண்தாஸ் முரளி சொல்லி இருக்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த திருக்குறள் அறிவு எல்லாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத கிரண்தாஸ் முரளியை, நம்முடைய வேடனை சொல்லி இருக்கிறார். இப்படி நம்முடைய வேடன் தனக்கு நடந்த நெருக்கடிகளை, இல்லைன்னா தன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஜாதி ரீதியாகவும் நிறத்தினுடைய அடிப்படையிலும் வரக்கூடிய நெருக்கடிகளை எப்படிதான் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. எழுதி பலரிடத்துல காட்டும் போது அங்க இருக்கக்கூடிய எர்ணாகுளத்துல நினைக்கிறேன், அங்க நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்துல இவர் கூப்பிடுறாரு. அந்த நேரத்துல இவர் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு பாடலை பாடுறாரு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இந்த விஷயத்தை அப்படியே வச்சு பலரும் உதவி செஞ்சு 2020 கொரோனா காலகட்டத்துல முதல் ஆல்பத்தை வெளியிடுறாரு. அந்த ஆல்பத்தினுடைய பெயர் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ். அது கேரளா, ஒட்டுமொத்த கேரளத்திலையும் ஒரு கவனத்தை பெறுது. மக்கள் மத்தியில இது கவனிக்கப்படுது. அந்த பாடலை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். நீர்நிலைகளின் அடிமை யாரு, உடைமை யாரு, நிலங்கள் 1000 வெளியில் திரிச்சதாறு, திரிச்ச வேலியில் குலம் முடிச்சது எத்திர பேரு, முதுகு கூனி தரகள் தானு இனியும் எத்திர நாளு, கண்ணில் காணாத்த ஜாதி வேறுபாடு, யுகங்களாய் தொடங்கி இனியும் என்ன வேட்டையாடு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வருது. இது பாத்தீங்கன்னு சொன்னா கேரள உற்பத்தி இருக்குல்ல, கேரள நிலம் எப்படி உருவானது, கேரள பூமி எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கெட்டுக்கதை இருக்கு. அதுல பரசுராமன் மழு எறிஞ்சு, மழுனா ஒரு கத்தி மாதிரி, பரசுராமன் மழு எறிஞ்சு
ஒரு பூமியை வந்து உருவாக்குறாரு. அதை வந்து 64 பகுதிகளாக பிரிச்சு வந்து அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு தானமாக்குறார். இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. பரசுராமன் மழுவெறிஞ்சு உண்டாக்கியதான கேரளம் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து முன்னால வந்து பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு புதிய தலைமுறை உருவாயிருக்கு. அதுலயும் வந்து வேடன் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் வித்தியாசமாக அந்த நிலத்துல ஒதுக்கப்பட்டவன் யாரு, நிலம் இல்லாமல் ஒதுக்கி வெறுக்கப்பட்டவன் யாரு அப்படிங்கிற கேள்வியை வந்து இந்த சமூகத்தை நோக்கி கேட்கிறான். இது வழக்கமாக இருந்ததை விட ஒரு கூர்மையான குரலாக இருக்கு. வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வீச்சருவாள் மாதிரி சமூகத்தை வந்து அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. பொதுவாக கேரளத்துல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேரளம் வந்து கடவுளுடைய சொந்த தேசம், இங்க வந்து ஜாதி வேறுபாடுகள் இல்ல, மத பிரச்சனைகள் இல்ல அப்படின்னு எல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய வேறுபாடுகள், அதுவும் வந்து வர்ணாசிரம அந்த இது இருக்குல்ல, அந்த உயர் ஜாதியினருடைய அங்க அதிகாரங்கள்ல பிடிச்சிருக்கக்கூடிய உயர் ஜாதியினருடைய விஷயம், இதெல்லாமே எல்லா மாநிலங்கள்லயும், இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் இருக்கிற மாதிரி கேரளத்திலையும் இருக்கு. ஆனா அந்த கேரளத்துல வந்து ஐயன்காளி, பொய்கையில் அப்பச்சன் அப்படிங்கிற மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள், இன்னும் சொல்ல போனா ஐயன்காளியை பொறுத்த அளவுல கேரளத்தினுடைய மகாத்மா அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படக்கூடியவர். அப்ப இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமுறை அங்க கோயில்ல வந்து தலித்துகளை அனுமதிக்கணும் அப்படின்னு எடுத்த போராட்டங்கள், இந்த உயர் ஜாதியினரை கண்டா வந்து தாழ்ந்த ஜாதியினர் இத்தனை அடிக்கு தூரத்துல இருக்கணும் இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் எதிர்த்து மிகப்பெரிய கலக குரல்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன அடிமை முறை இருக்குல்ல, உயர் ஜாதியினர் ஒரு அதிகாரங்கள்ல இருந்துகிட்டு தலித்துகளை படுத்தக்கூடிய பாடு, இல்லைன்னா மறைமுகமாக அவங்க செய்யக்கூடிய லாபிகள், இது எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு புதிய தலைமுறை இல்ல. இன்னும் சொல்ல போனா கூர்மையாக கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை வந்து கேரளத்துல இல்ல. அப்படி அந்த இடத்தை பூர்த்தி பண்றதுக்கான ஒரு நபராகத்தான் கேரள மக்கள் வந்து இன்னைக்கு வந்து வேடனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வேடன் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல, மேடை நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா 10,000 20,000 மக்கள் வந்து இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. வேடன் வந்து தொடர்ச்சியாக பல ஆல்பத்தை வந்து வெளியிடுறாரு. பூமி நாம் வாழிமிடம் புத்தனாய் பிற வா இப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல அடுத்தடுத்த ஆல்பங்களை, இசை ஆல்பங்களை வந்து வெளியிடுறாரு. இதுக்கு கேரளா ஒட்டுமொத்த மக்களும் வந்து மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுக்கறாங்க. இது வேடன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கேரள அரசியலை மட்டும் பேசல, கேரளத்துல இருக்கக்கூடிய ஜாதி துவேஷத்தை மட்டும் பேசல. வேடனுடைய பாடல்களை பாத்தீங்கன்னா சர்வதேச அரசியலை பேசுது, அயர்லாந்தை பற்றி பேசுது, பாலஸ்தீனத்தை பற்றி பேசுது, இலங்கையை பற்றி பேசுது. இப்படி உலகத்துல எங்க எங்க அநீதி நடக்கோ, அக்கிரமங்கள் நடக்கோ, அந்த விஷயங்களை எல்லாம் பற்றி பேசுது. இன்னும் பாத்தீங்கன்னா வேடனுடைய அந்த வேடன் ஸ்டேஜ்ல ஏறி நின்று பாடும்போது அடுத்த வரிய வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தாரை வந்து பாடுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. வேடனுடைய நிகழ்ச்சிகளுக்கு பெண்கள், ஆண்கள் எங்கு கூட்டம் கூட்டமா கலந்துக்கிடுறாங்க. ஒரு மிகப்பெரிய திருவிழாக்கள்ல கலந்துக்கிடுற மாதிரி கலந்துக்கிடுறாங்க. வேடனுடைய வா அப்படிங்கிற ஒரு ஆல்பத்துல இருந்து ஒரு பாடலை நான் பாடுறேன். வா தோளா தோளோடு தோள் சேர்ந்து போராடிடாம், தீயாகலாம் எல்லைகள் தகர்த்திடாம், வீழ்ந்தால் பெரும் நட்சத்திரமாய் வீழ்ந்திடலாம். அப்படி அம்பேத்கரையும் ஐயன்காளியையும் பொய்கையில் அச்சனையும் அப்படி கையில பிடிச்சுக்கிட்டு வரக்கூடிய நபராக வந்து வேடன் இருக்கிறாரு. வேடனை ஏற்கனவே பொய்கையில் அச்சன் ஏற்கனவே பாடி புகழ்பெற்ற ஒரு பாடலை வந்து வேடனை பாடுறார். அதை நான் உங்களுக்கு பாடுறேன் பாருங்க. புலையர் எல்லாரும் கூடி சேரவர் ஆனால் என்ன, புலையனின் ஜாதி அடையாளம் மாறுமோ, இக்கேரளத்தில் இதற்கு ஒரு விடி வருமோ, பறையர் எல்லாரும் கூடி சாம்பவர் ஆனால் என்ன, பறையனின் ஜாதி மாறுமோ, இந்த கேரளத்தில் இதற்கொரு விடி வருமோ, குறவர் எல்லாரும் கூடி சிற்பனர் ஆனால் என்ன, குறவனின் குலம் மாறுமோ, இக்கேரளத்தில் இதற்கொரு நிலை வருமோ, 1000ற்கு அதிக வருஷம் அடிமைப்பட்ட நமது அடிமை வரலாற்றை மறக்கலாகுமோ, பசுக்களை போல விலை பேசி நம்மை அடிமையாக விற்ற கதைகளை நாம் மறக்கலாகுமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த புரட்சியினுடைய விதையை வந்து தூவிட்டு இருக்கக்கூடிய வேலையை வேடன் வந்து மிகச் சரியாக பண்ணிட்டு இருக்கிறாரு. கேரளத்தில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இளம் தலைமுறையினர் லட்சக்கணக்கான பேர் வந்து வேடனை வந்து பின்தொடர்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து அவரை பின்தொடரக்கூடியவங்க, சமூக வலைதளங்கள்ல இதை வந்து பேசுபொருளாக்கக்கூடியவங்க இன்னைக்கு நிறைய வந்திருக்காங்க.
வேடன் பாடக்கூடிய பாடல்களை வந்து கேட்கறதும், வேடன் சொல்லக்கூடிய விஷயத்தை விவாதிக்கிறதும், இப்படி ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக வந்து வேடனுடைய இந்த பாடலும் இந்த அவருடைய இந்த கூர்மை மிக்க வரிகளும் மாறிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் வேடனுக்கு ஒரு சிக்கல் வருது. வேடன் இருக்கக்கூடிய பிளாட்ல 6 கிராம் கஞ்சாவோடு வேடனும் அவருடைய நண்பர்களும் வந்து பிடிக்கப்படுறாங்க. அப்போ இது கேரளா மொத்தம் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாகுது. சமூக வலைதளங்கள்ல வந்து ஐயோ கஞ்சா வச்சிருந்தான் அப்படிங்கிற பார்வையில வந்து செய்திகள் வந்து பரப்பப்படுது. இதுக்கு பின்னால ஒரு லாபி இருக்கிறதாக வந்து கேரளத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், சமூக பார்வையாளர்கள் வந்து இதை சொல்றாங்க. ஏன்னா வேடன் இந்த பிரச்சனைக்கு முன்னால திருவனந்தபுரத்துல ஒரு அரசு நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துகிறாரு. அங்க வந்து ஒரு 4000-5000 பேர் அதிகபட்சம் வருவாங்க அப்படிங்கறத எதிர்பார்த்த நிலையில வந்து அங்க வந்து ஒரு 20,000க்கு மேற்பட்ட மக்கள், இளைஞர்கள், பெண்கள் கலந்துகிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க சோகால்டு லாபி, அந்த மேலாதிக்க லாபி பண்றவங்களுக்கு இல்லைன்னா பாடல் எங்களது உரிமை, நாங்க தான் சரிகம பதையெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் எப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மேல்தட்டு வர்க்கம் இதனுடைய பின்னால இருந்து செயல்பட்டதாக சமூக வலைதளங்கள்ல வந்து பெரிய அளவு இது பேசுபொருளானது. அப்ப இந்த நிலையில வந்து வேடன் வந்து பிடிக்கப்படுறாரு. பெரிய அளவுல, மிகப்பெரிய அளவுல சோசியல் மீடியாவில எல்லாம் வேடனுடைய கைது வந்து பேசப்படுது. ஆனா ஒரு நாள் போக போக பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சாதாரண ஒரு குற்றம் தான், காவல் நிலையத்திலே வந்து ஜாமீன்ல விடக்கூடிய ஒரு குற்றம் தான், இது பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசப்படுது. சமூக வலைதளங்கள்ல வந்து வேடனுக்கு ஆதரவாக பலரும் வந்து கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்து வேடன் வந்து எங்கேயுமே முகம் மறைக்கல. நான் இப்படி ஒரு தவறு பண்ணேன், உண்மைதான், அதை வந்து நான் திருத்த வேண்டிய விஷயம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேரள சமூகத்துக்கு முன்னால ஓப்பனாகவே பேசினார். நம்ம பார்த்திருப்போம், பல்வேறு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கைது செய்யப்படும் போது பிரபலங்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இந்த விஷயத்துல வந்து வேடன் வந்து ஒளிவு மறை இல்லாம மீடியாக்கள்ல வந்து அந்த பத்திரிகையாளர்கிட்ட வந்து பேசுறாரு. இந்த விஷயத்துல என்ன யாருமே பின்தொடரக்கூடாது, இதுல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு தயாராக இருக்கேன், இதுல இருந்து நிச்சயமாக நான் வெளியே வருவேன், என்ன பின்தொடரக்கூடிய இளைஞர்கள், குழந்தைகள் நிச்சயமாக இதை வந்து இந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து வேடன் வந்து பேசுறாரு. அப்போ ஒரு போக போக வந்து அரசுக்கு ஒரு நிர்பந்தமாகுது. இந்த குற்றத்துக்காக வேடன் வந்து கைது செய்யப்பட வேண்டிய தேவையில்லை, இதை வந்து சட்ட ரீதியாக அணுக வேண்டியதுதான் இருக்கு, ஜாமீன்ல விட்டுட்டு இதை வந்து சட்ட ரீதியாக போலீஸ் வந்து அணுகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது வேடன் வழக்கமாகவே வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம்கள்ல பண்ணும்போது வேடனுடைய கழுத்துல ஒரு புலிப்பல், அது புலிப்பல்லான்னு தெரியாது, ஒரு புலிப்பல் மாதிரியான ஒரு வடிவத்துல ஒரு மாலை வந்து அணிஞ்சிருப்பாரு. பெரும்பாலும் வேடன் வந்து ஸ்டேஜுகள்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவர் வந்து ஒரு பனியன் போட்டுட்டு தான் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அது சில மேடைகள்ல வந்து பனியன் இல்லாம கூட வெறும் கால் சட்டை போட்டுக்கிட்டு வந்து உணர்வுபூர்வமாக பாடக்கூடிய ஒரு இதை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ வந்து வனத்துறை வந்து அடுத்த வழக்க தொடுக்கிறாங்க. என்னன்னா இது வந்து புலிப்பல்லு, இதனுடைய பின்னணியை நம்ம ஆராயணும் அப்படின்னு சொல்லி கொடநாடு வனத்துறையினுடைய ஒரு அதிகாரி வந்து பேசுறாரு. பின்னணி ஆராயணும், இவனுடைய அம்மா வந்து ஜாஃப்னாவில இருந்து வந்தவங்க, ஜாஃப்னா வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இந்த புலிப்பல் வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு, ஊட்டியில இருந்து ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு, அவருடைய ரசிகர் ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு, இதனுடைய பின்னணியை நாங்க வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு எதிராக என்னென்ன விஷயங்களை வந்து சமூகத்தினுடைய பார்வைக்கு அடுக்கணுமோ அதெல்லாம், அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அந்த அதிகாரி வந்து அடுக்கிறாரு. போக 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 வந்து எதிராகவும் ஆதரவாகவும் வேடனுக்கு சமூக வலைதளங்கள்ல கருத்து வந்து பரிமாறப்படுது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேடனுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவுக்கு கேரளா ஒட்டுமொத்தமும் ஒரு ஆதரவு அலை எழும்புது. என்னன்னு கேட்டா 2011 வருஷம் நம்முடைய கேரள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்களுடைய வீட்டுல இருந்து வந்து 3 யானை தந்தம் வந்து பிடிக்கப்படுது. அது வந்து அந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்துக்கு வருது. அதுக்கப்புறம் வழக்கம் போல அதிகாரம் உள்ளவங்க எப்படி அதுல இருந்து நழுவி போவாங்களோ அந்த மாதிரியான இந்த யானை தந்த கேஸும் வந்து நழுவி போகுது. அதுல இருந்து வந்து அவரை வந்து அப்படியே விட்டுறாங்க. அந்த பிரச்சனையே என்னாச்சுன்னு தெரியல. காலப்போக்கில் அதை பற்றி எந்த ஊடகம்
ஊடகங்களும் பேசல, யாருமே பேசல. இப்படி ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைய சமூக ஊடகங்கள்ல இத பற்றி விவாதிக்கிறவங்க பேச தொடங்குறாங்க மறுபடியும். அது மாதிரி பாத்தீங்கன்னா கேரளத்துல வந்து இருக்கக்கூடிய எம்பி சுரேஷ் கோபி அவர்களுடைய மாலைகள்ல வந்து இது மாதிரியான புலிப்பல் மாதிரியான ஒரு இது கிடக்கு. அது புலிப்பல்லான்னு தெரியாது, ஆனா அதை நீங்க வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள், விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல வருது. இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா, கேரளத்தை ஆளக்கூடிய சிபிஎம் கட்சியினுடைய அமைச்சர்கள் வந்து வேடனுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய நிர்வாகமே வேடனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் அரசாங்கத்தை தள்ளுறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொடநாடு வனத்துறை அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேடனை வந்து விடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேடனுக்கு ஆதரவாக அரசு வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்குது. வேடன் வந்து விடுவிக்கப்படுறாரு. அந்த கொடநாடு வனத்துறை அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படியாக வேடனுடைய கதை போகுது. வேடன் வெளியே வந்த பிறகு இடுக்கி மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய ஆளக்கூடிய சிபிஎம் கட்சியினுடைய 4வது வருஷம் இது. அந்த வெற்றி விழாவில் வந்து வேடன் வந்து கலந்துக்கிட்டாரு. அங்கேயும் வழக்கம் போல வந்து ஒரு 20,000க்கும் மேற்பட்ட ஜனக்கூட்டம் வந்து கூடுது. இன்னும் தீவிரமாக வந்து வேடன் வந்து தன்னுடைய பாடல்களை, அந்த புரட்சிகரமான வரிகளை வந்து மேடைகள் தோறும் பாட ஆரம்பிக்கிறாரு. வேடன் வெளிப்படையாகவே அதற்காக தான் செஞ்ச தவறுக்காக வந்து வெளிப்படையாகவே மேடையில வந்து மக்களோட மன்னிப்பு கேட்கிறாரு. இன்னைக்கு வேடன் வந்து ஏற்கனவே இருந்ததை விட அதிக பார்வையாளர்கள் வேடனுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கறாங்க. வயதானவங்களும் பார்க்கறாங்க. பலர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து இப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து இன்னைக்குள்ள தலைமுறைக்கு தேவை. இந்த மேடைகள் போட்டு புத்தகம் போட்டு சமூக மாற்றத்திற்கான விஷயங்களை வந்து நம்ம எவ்வளோ பேசிட்டு இருந்தாலும் இந்த வேடனுடைய குரலும் வேடனுடைய இந்த கூர்மையான வார்த்தைகளும் வந்து சமூகத்துல மிகப்பெரிய கலகத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பண்ணிட்டு இருக்கு. வேடன் வந்து இந்த சமூகத்துக்கு தேவை, கேரளத்துக்கு தேவை அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு சமூக பார்வையாளர்கள் பலரும் வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. வேடன் தீப்பொறி அப்படிங்கிறது வந்து வேடனை பார்க்கக்கூடிய, வேடனை பின்பற்றக்கூடிய கேரளத்தினுடைய இளம் தலைமுறைகள் வேடனுக்கு வச்சிருக்கக்கூடிய பேரு. அந்த தீப்பொறி வந்து கேரளத்துக்கு தேவை. அந்த தீப்பொறி இன்னும் பற்றி படரணும். இந்த இந்தியா முழுவதும் சமூக மாற்றத்திற்கான குரலாக பற்றி படரணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில நம்ம சொல்லிட்டு, வேடனை பற்றிய நிகழ்ச்சிகளை நீங்க பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்முடைய நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க. தொடர்ந்து இன்னொரு வித்தியாசமான நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.